எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நான் ராஜயோகி ஆன தருணம். ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது நிறைய பேர் ராஜயோகம் அனுபவம் கிடைச்சது 7 days கோர்ஸ் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ராஜயோகியா கண்டினியூ பண்ணணும்னு இருக்குல்ல, இனிமே இது லைஃப் டைமுக்கு கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்போ வந்தது அப்படின்னு ஒரு ஆத்மா கேட்டிருக்காரு. அவருக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்லப்போம். ஆக்சுவலாக இந்த கேள்வியை நான் என்றைக்குமே சிந்திச்சு பார்த்தது கிடையாது. இப்போ சொன்னதுக்கப்புறம் நான் சிந்திச்சு பார்த்தேன். இந்த ஃபஸ்ட்டு டே நான் போகும்போது இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுப்பாங்க பார்த்தீங்களா, எனக்கு வந்து ஒரு 3.5 மணி நேரம் கிட்ட இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க. ஏன்னா என் நிலைமை அப்படி இருந்தது. அன்னைக்கு அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் இறைவனை நினைவு பண்ணும்போது இப்படி நினைவு பண்ணி பாருங்க. அதிகாலையில் வந்து ஒரு 4 மணிக்கு எழுந்துக்கணும்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட நைட்டு சொல்லிட்டு படுங்க, எழுந்துக்கிறீங்களான்னு பாருங்க அப்படின்னாரு. வித்தியாசமாக சொல்கிறாரு அப்படின்னு ட்ரை பண்ணேன். கரெக்டாக நான் எழுந்துட்டேன். இதை ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் இந்த தருணத்தில் தான் நான் முடிவு பண்ணிட்டேன்னா நான் ராஜயோகி ஆகணும் அப்படின்னா கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, நான் முன்னாடியே சிவபக்தன் தான். ஸோ இன்றைக்கும் இங்கே அவர் சொன்னதுனால, சிவனோட அனுபவம் கிடைச்சதுனால வந்து டக்குன்னு எனக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வந்து ராஜயோகி ஆகிடணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன்னா அதுவும் கிடையாது. இந்த ராஜயோக 7 days கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து ஹூஆமை நம்ம ஆத்மான்ற பாடம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்த நாள் 3 உலகங்கள், சாந்திதாமம், சூட்சும வடதனம், பூமி, இப்படி பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் டேல, தேர்ட் டேல வந்து கடவுள் யார் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அப்போ என்னை பார்த்து அவங்க கேட்டாங்க, கடவுள் யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. நான் உடனே சிவன்னு சொன்னேன். நீங்கள்னா இந்த புக் எடுத்து படிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க முன்னாடி வச்சுருப்பாங்களே 7 days கோர்ஸ்க்கு. நான் அந்த புக்கெல்லாம் எடுத்து பார்க்கவே இல்லை. அதனால் இதுக்கு தெரியுது கண்ணாங்க, தனியாக படிச்சுட்டு வரணுமான்னா, நான் சிவபக்தன் அதனால் நான் சிவன் சொல்கிறேன் அப்படின்னு. இல்லை நாங்களும் அதாங்க சொல்லித்தரோம் அப்படின்னாங்க. அந்த தருணத்தில் நான் முடிவு பண்ணிட்டேன் நான் ராஜயோகி ஆகணும்னு. அதுவும் கிடையாது. இந்த 7 days கோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பல விஷயங்கள் நம்ம பக்தியில் கேட்டதுக்கும் இங்கே அவங்க சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ராமாயணம் நம்ம படித்த மாதிரி இல்லை, இங்கே ராமாயணம் நடக்கிறதா அவங்க சொல்கிறது. அதே தான் மகாபாரதமும். அதே மாதிரி சங்கர் சிவன் இல்லைன்றாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சதை டோட்டலாக ஆப்போசிட் ஆங்கிளில் ராஜயோகத்தில் சொல்கிறாங்க. அதில் 7 days கோர்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஈர்ப்புடையது கிடையாது. உண்மையாக சொல்ல போனால் அது கிடையாது. ஏதோ சொல்கிறாங்கப்பா, நான் வந்து இதுக்கு என் கடன் அடையணும், இவங்க ஏதாவது சொல்யூஷன் கொடுப்பாங்க. பார்த்து இந்த 7 நாள் எடுத்ததுக்கும் என் கடனுக்கும் சம்மந்தமே கிடையாது. சரி அப்புறம் சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். 7 daysன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் டெய்லி வாணி கிளாஸ் கொண்டு வர சொன்னாங்க. அப்படி நான் டெய்லி வாணி கிளாஸ்க்கும் வந்தேன். அப்போவும் நான் வந்து ராஜயோகம் வந்து சீரியஸாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா அதுவும் கிடையாது. ஆக்சுவலாக நான் வரும்போது முடிவு பண்ணிட்டு வந்தேன்னா ஒரு 2 மாதம் இதை சின்சியராக ஃபாலோ பண்ணணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்போ இவங்க இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அமிர்த வேலைன்னு ஒன்று இருக்குது, அந்த டைமில் வந்து நினைவு பண்ணணும், 4 பேஜுக்கு டெக்ஸ்ட் இருக்குது படிக்கணும், அப்புறம் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணணும், சேவை பண்ணணும், இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. சரி 2 மாதம் பண்ணணும்ல, சரி அதுக்காக பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நான் பண்ண ஆரம்பித்தேன். இந்த 2 மாதத்துல தான் எனக்கு ஒரு சீனியர் பிரதரோட தொடர்பு கிடைச்சது. அவர்கிட்ட நான் கண்ணா முன்னான்னு கேள்வி கேட்பேன். இது ஏன், அது ஏன், இது ஏன் அப்படின்லாம் கேள்வி கேட்பேன். அவருக்கு எல்லா கேள்விக்கும் டான் பதிலும் சொல்லுவார். அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த ராஜயோகத்தில் தான் பக்தியில் நமக்கு கிடைக்காத பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். அங்கெல்லாம் தெரியாதுன்னு சொல்கிறதுலாம் இங்கே இருக்கு, ஆன்சர் இருக்குது. மேபி நீங்கள் கேட்குற ஏதாவது ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த சிஸ்டமில் பதில் இருக்குது. அதனால தான் நான் ஃபாலோ பண்ணுறேன்னு அவர் சொன்னார். அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஏன்னா பொதுவாக நம்ம எங்கே கேள்வி கேட்டாலும் தெரியாதுங்க தான் பதில் வரும். இவர் எல்லாத்துக்கும் பதிலும் பதிலும் கொடுத்துட்டு இருந்தார். மேபி அதுதான் அதோடைய தருணமா அப்படின்னாலும் தெரியல. அதுதான் காரணமாக நான் ராஜயோகை கண்டினியூ பண்ணுறதுக்கு அப்படின்னு தெரியல. இந்த நினைவு பண்ணும்போது இந்த அதீந்திரிய சுகம் கிடைக்கும். ஆத்மாடைய கூட ஒரு பரவச நிலை இது எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த அதீந்திரிய சுகம் கிடைச்ச உடனே ஓகே கரெக்டான இடத்துக்கு தான் வந்துட்டோம், நம்ம இனிமேல் இது பண்ணணும் அப்படின்னு நினச்சேனா அதுவும் இல்லை. தெரியல, அதுதான் காரணமானு தெரியல. ஹானஸ்டான பதில் என்ன, நீங்கள் ராஜயோகியான தருணம் எது அப்படின்னு அதாவது அவங்க ராஜயோகின்னு அவங்க கேட்கறது 7 days கோர்ஸ் முடிச்சாவே ஒருத்தர் ராஜயோகி தான், ஓகேவா? அவர் கேட்கறது வந்து கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணணும்னு எப்போ நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு தான் எனக்கு விடை இல்லை. அதுதான் உண்மையான, நான் அந்த ஆங்கில யோசிச்சதே கிடையாது. மேபி நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் பக்தியில் சிவபக்தன், இங்கேயும் வந்து சிவன் தான் ஆத்மாக்களின் தந்தைன்னு சொன்னோன்னா எனக்கு செட் ஆகிடுச்சு. அதுதான் உண்மையான காரணமாக இருக்கணும்.
ரெண்டாவது நான் வந்து ஆர்எஸ்எஸ் கேரன்றதுனால ஒரு மாதிரி டிசிப்ளின்ன்றதுனால அன்னையிலேருந்தே இந்த 4 விஷயங்கள் சொன்னாங்களா, சரி பண்ணுவோம் அப்படின்னு நான் சேர்த்துக்கிட்டேன் என்னோட டிசிப்ளின் லைஃப்பில். இப்படி தான் அது எனக்கு வந்திருக்கணுமே தவிர, நான் வந்து இந்த என்ன சொல்கிறது, ஒரு இன்சிடெண்ட்டில் நான் முடிவு பண்ணிட்டேன் இன்னும் கண்டினியூஸாக ராஜயோகியாக இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் போக போக என்னென்னா, நம்ம மனசில் வரக்கூடிய எல்லா சந்தேகங்கள், கேள்விகள் எல்லாத்தையுமே வானிலை பதிலும் வந்துகிட்டே இருக்கு. அப்போ நம்ம கனெக்ட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வருதுன்னு தெரியுது. பக்தியில் போய் கோயிலில் போய் இதை தான் பண்ணணும், அது வீட்டில் உட்காந்தே பண்ணுறதுக்கான ஒரு வழியை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் இதை கண்டினியூ பண்ணக்கூடாது? அது ஒரு காரணம், நான் ரெகுலராக பண்ணுறதுக்கும் காரணம். ஆனால் எனக்கு இன்றைக்கும் தெரியாத பதில் என்னென்னா, ராஜயோகியான தருணம் இந்த ஆத்மா கேட்குறாரு பார்த்தீங்களா, அது என்ன தருணம்னு எனக்கு தெரியல. உண்மையான பதில் இதுதான். ஆனால் பதில் பல நான் சொன்ன ஆன்சர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இங்கே எங்கே வேணால் அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஓகேவா? இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள், எனக்கே தெரியாது, உங்களுக்கு உங்களை பற்றி தெரியுமா? அதாவது சில டிஸ்கோர்ஸ் வந்து கற்றுக்கிட்டீங்க, எல்லாருமே அசால்ட்டாக தான் வந்து கற்றுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதை நான் இந்த சுரேஷ் பிரதர் பற்றி நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா, அவர் வந்த புதுசில் ராஜா அவரோட கதை சொல்கிறேன், ராஜயோகம் கற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் மாதிரியும் முடிஞ்சா கிளாஸ்க்கு வருவார், முடிஞ்சா டெவலப் பண்ணுவார், முடிஞ்சா எல்லா ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ண அப்படி இருந்தார். ஓகேவா? அவரே சொல்லியிருக்காரு இதெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாலாம் இல்லை, நான் விட்ட குறை தொட்ட குறை நிறைய இருந்தது. ஆனால் இவர் என்ன பண்ணிருக்கார், மதுபன் போயிருக்கார். மதுபன் போகும்போது அங்கே அவருக்கு அந்த அதீந்திரிய சுகம் கிடைச்சிருக்கு. அன்னைக்கு முடிவு பண்ணிட்டாரு, இனிமேல் பேச்சுலர் லைஃப் தான், வாழ்க்கையை சிவன் தான் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. இப்போ அவர் எனக்கு சொல்லியிருக்கார், அந்த டைம் தான் மதுபன் போன அந்த டைமு, அந்த அதீந்திரிய சுகம் கிடைக்கும் போது தான் இனிமே வாழ்க்கை இப்படி கொண்டு போகணும்னு நான் முடிவு பண்ணேன்னு அவர் சொல்லியிருக்காரு எனக்கு. இப்போ அவருக்கு ஒரு தருணம் இருந்திருக்கு. இப்போ எனக்கு அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் தருணம் தான் இது, அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்றது சீரியஸ். மேபி என்னுடைய ஆர்எஸ்எஸோட குணமாக இருக்கலாம், எது எடுத்தாலும் நம்ம கன்சிஸ்டண்டாக பண்ணுவோம், சின்சியராக பண்ணுவோம், அதனால இந்த 4 விஷயம் நான் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்றதான் என்னுடைய புரிதல். இந்த ஒரு நொடியில், இந்த செகண்டில் இந்த மேஜிக் நடந்தது, நான் உடனே எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் ராஜயோகியம் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கிற மாதிரி தெரியல. ரெண்டாவது, இது நானும் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் வந்து இன்றைக்கும் சொல்கிறேன், என்னை வந்து ஒரு சிவ பக்தன் அப்படின்னு சொல்லிக்கிறதுலாம் நான் பெருமைப்படுறேன். அடையாளப்படுத்திக்கிறதுக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். நான் வந்து எங்கேயுமே வந்து பிகே பிரேமானந்தன் எங்கேயுமே சைன் போட்டதில்லை, என்னுடைய எந்த ஒரு சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்லையும் இருக்காது. என்னோடது எப்படி இருக்குன்னா பிரேமானந்தன் நாராயணன் இருக்கும். ஓகேவா? நான் வந்து ஒரு பக்கா பிகே அதெல்லாம் நான் பெருசாக சொல்லிக்க மாட்டேன். இந்த சிஸ்டம் சொல்லுது, பரமாத்மா சொல்கிறார், அதனால் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேனே தவிர பிகே அதனால் ஃபாலோ பண்ணுறேன்னு இல்லை. எனக்கு சிவனை பிடிக்கும், அவர் ஸ்ரீமத்தில் சொல்கிறாரு, வானிலை சொல்கிற இதெல்லாம் நான் பண்ணுப்பான்றாரு, அதனால் நான் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ எனக்கு இப்போவும் என்னோட அடையாளம்னா நான் ஒரு சிவபக்தன். ஓகேவா? அதனால் அவர் அங்கீகரிக்கப்பட வேண்டிய சிவபக்தன் அப்படின்னு நான் நினைக்கிறதும் கிடையாது. என்னோட பெரிய சிவபக்தன்மார்கள் இன்றைக்கும் இருக்காங்க பூமியில். ஓகேவா? நானும் ஒரு சிவபக்தன். நான் சிவபக்தன், எனக்கும் சிவனுக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் எந்த அடையாளமும் இருக்காது. நான் இன்றைக்கும் இல்லை, பக்தி செய்துட்டு இருக்கும்போது கூட இந்த ருத்ராட்ச மாலை போடுறது இல்லையா, இந்த விபூதி பட்டெல்லாம் சொல்லுவாங்க, இது எதுவுமே நான் போடுறது கிடையாது. கையில் வந்து ஒரு தாயத்து கட்டுறது, இந்த மாதிரி எதுவும் அடையாளங்களாக எதுவுமே நான் வச்சுக்கிட்டு கிடையாது. நான் சிவனுக்கு எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக எனக்கும் சிவனுக்கு தெரிஞ்சால் போதும்னு நினைக்கிறவன் தான் நான். ஓகேவா? ஸோ இதனாலேயும் எனக்கு அந்த மாதிரி ஒரு இந்த கேள்விக்கு பதில் வரலையோ, அது சில பேர் வந்து நான் ப்ரௌட் பிகே எல்லாம் சொல்லிப்பாங்கல்ல, மேபி அவங்க வந்து நான் ராஜயோகா கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு காரணம்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் எனக்கு இல்லவே இல்லை. நான் ஒரு சிவபக்தனோட தான், எனக்கு உண்டு சிவனுக்கு உண்டு, அப்படி தான். இதுக்கு நான் பிகேவா அவமானப்படுறேன் அப்படின்லாம் கிடையாது. நான் வந்து சிவபக்தன். அன்னைக்கு 63 ஜென்மமாக சிவன் பக்தி பண்ணியிருக்கேன், இன்றைக்கும் அந்த பக்தன் தான் நான். இப்போ பரமாத்மா வந்து ரீடிஃபைன் பண்ணியிருக்காரு, அமிர்த வேலை பண்ணுப்பா, வாணி படிப்பா, ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுவா, சேவை பண்ணா, இதை சேர்த்து பண்ணுறான், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இவர் கேட்ட கேள்விக்கு ஹானஸ்டான பதில் எனக்கு தெரியாது. நான் என்னைக்கு ராஜயோகி ஆகணும், கண்டினியூஸாக இதை பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்றதுக்கு பதில் சொல்ல எனக்கு தெரியல. அதுதான் உண்மையான பதில். வீடியோ பார்க்குற நீங்கள், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நீங்கள் ராஜயோகியாக கண்டினியூ பண்ணணும், வாழ்க்கை இப்படி கண்டு போகணும் அப்படின்னு என்னைக்கு முடிவு பண்ணீங்க, அதுக்கு ஒரு தருணம் இருக்குது. அப்போ சுரேஷ் பிரதர் கதை சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு தருணம் இருந்ததுன்னா, ஷேர் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு தகவல். உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் ஈரான் போர் நடக்குது. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற டைமில் வந்து இஸ்ரேல் வந்து ஈரானை பொழந்து கட்ட போகிறாங்க, எஸ்பெஷலி அமெரிக்காவும் உள்ளே போகிற, அதாவது அவனும் சேர்ந்து பண்ணலான்னு சொல்கிறாங்க. இது எங்கே போகும் அப்படின்னு தெரியல. ஆக்சுவலாக என்ன நடக்கலாம் அப்படின்னா, அங்கே ஒரு தலைமை இருக்குல்ல, ஈரானோட தலைமை, அந்த தலைமையை மாற்றி வேற ஒரு
ரெஜிம் கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி நடக்குது. அதுக்கு நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ எல்லாம் ரெக்கார்டிங் பண்ணும்போது பாம்பு போட்டுன்னு இருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் இதெல்லாம் நடக்கலை, நடக்கலாம். இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கறதுக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்திருக்கலாம். ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ணுறது ஒரு நாள், நீங்கள் பார்க்குறது அடுத்த நாள். ஸோ 24 மணி நேரத்துக்குள்ள என்னென்னமோ நடக்குது இல்லையா, அப்படி நடக்கலாம். ஸோ இது நடந்துட்டுருக்கு மிடில் ஈஸ்டில். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.